அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க இருக்கக்கூடிய காணொளி குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பற்றித்தான் பார்க்க இருக்கிறோம். இந்த வருடம் மே மாதம் 26ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படி குரு பெயர்ச்சி நடக்கிறது. முதலில் மேச ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்க்க இருக்கிறோம். பஞ்சாங்கத்தில் திருக்கணித பஞ்சாங்கம், சுத்த திருக்கணித பஞ்சாங்கம் என்று பல வகைகள் உண்டு. ஆனால் அனைத்து கோவில்களிலும் உதாரணமாக திரு ஆலங்குடியில் கடைபிடிக்கக்கூடிய வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் மே 26 தான் குரு பெயர்ச்சியாகும். அதனால் மே 26ஆம் தேதி தான் அந்த திரு ஆலங்குடி குரு பகவான் ஸ்தலத்தில் விழா செய்வார்கள். அதன் அடிப்படையிலே நான் உங்களுக்கு இந்த பலன்களை சொல்கிறேன். மேசராசி அன்பர்களுக்கான குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்பதை பற்றி முதலில் பார்த்து விடுவோம். மேசராசி அன்பர்கள் ஏற்கனவே 7.5 சனியால் நீங்கள் தொடங்கி கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பீர்கள். சரி, இந்த குரு பெயர்ச்சி நன்மை செய்யுமா என்றால், இந்த குரு உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு வருகிறார். எனவே 4ஆம் இடத்த குரு என்பது அவ்வளவு சிறப்பு என்று சொல்லிவிட முடியாது. அதே நேரத்தில் அவ்வளவு பாதகம் என்றும் சொல்லிவிட முடியாது. இருந்தாலும் கூட பாதகமாக என்றால் ஒரு 80% உங்களுக்கு பாதகம்தான். அதாவது உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் குரு பகவான் தான். ஏற்கனவே சனியின் பாதிப்பு ஒரு பக்கம், இப்போது குரு பகவானின் பாதிப்பும் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கிறது. சரி, நீங்கள் இந்த 4ஆம் இடத்த குரு பகவானை எப்படி கையாள வேண்டும் என்றால், மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் ஏற்கனவே 7.5 சனி இருப்பதால், தலையில் சனி பகவான் 7.5 சனியாக இருப்பதால் மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டும். குரு பெயர்ச்சியும் நன்றாக இல்லை என்பதால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். வாழ்க்கையை பொறுத்தவரை நீங்கள் புதிய முதலீடுகள் செய்வதை தவிர்க்க வேண்டும். அதே சமயத்தில் புதிய ஃப்ரெண்ட்ஷிப்கள் தவிர்க்க வேண்டும். 4ஆம் இடம் என்பதால் வீடு, வண்டி, வாகனம் போன்ற விஷயங்கள் மிக 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 கவனம் தேவை. வாகனங்களில் செல்லும்போது மிகுந்த கவனத்துடன் நீங்கள் செல்ல வேண்டும். அதே சமயத்தில் சாலை மார்க்கமோ சாலை வழியாக பொதுவாக அந்த சாலையில் பயணிக்கும் போது மிகுந்த கவனம் தேவை. அது 2 சக்கர வாகனமாக இருந்தாலும் சரி, 4 சக்கரமாக இருந்தாலும் சரி, நடந்தே போனாலும் கூட சரி, மிகுந்த கவனங்கள் தேவை. இடம் சார்ந்த பிரச்சனைகள் சிலருக்கு வரலாம். அதில் மிக கவனமாக இருக்க வேண்டும். கோர்ட்டு கேஸு இது போன்ற விஷயங்களும் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். முடிந்தவரை எந்த பிரச்சனைக்கும் போகாமல் இருப்பது மிக சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் ஒரு சில சஞ்சலமும் சலசலப்பும் மன கஷ்டமும் இருக்கும். அதே சமயத்தில் தேவையில்லாத அளவுக்கு ஏதாவது கடன் பிரச்சனை ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. 4ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்வதால் நீங்கள் சற்று கவனமாக இருக்குவது மிகவும் நலமாக இருக்கும். ஏனென்றால் 7.5 சனி நடந்து கொள்வது, அதை நீங்கள் சேர்த்து பார்க்க வேண்டும். பொதுவாக நீங்கள் வாழ்க்கையில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். குடும்பம், வேலை, தொழில் அல்லது சொந்த முதலீடு இவை அனைத்துமே நீங்கள் கவனமாகத்தான் இருக்க வேண்டும். குறிப்பாக புதிய தொழிலோ வியாபாரமோ முதலீடோ இதெல்லாம் நீங்கள் தவிர்த்து விடுவது நன்மையாக இருக்கும். வாழ்க்கையில் மிக 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 சோதனையான காலகட்டம் என்று இதை நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு பகவானுக்கு விரதம் இருந்து கொண்டக்கடலை மாலை, அதாவது உங்கள் ஊரில் நவகிரகம் இருந்தால் அந்த நவகிரகத்துக்கு கொண்டக்கடலை மாலை, வெள்ளை கொண்டக்கடலை, அது வெள்ளை நிறத்தில் இருக்கும், அதை நீங்கள் கொண்டக்கடலை மாலையாக கோர்த்து குரு பகவானுக்கு மாலை அணிவித்து 2 நெய்வேத்தியம் போட்டு வணங்கி வந்தால் ஓரளவுக்கு உங்கள் நன்மைகளே இருக்கும். அதே போல் உங்களுக்கு முன்னோர்கள், அதாவது உங்களுக்கு வாத்தியார் அல்லது ஏதாவது ஒரு குரு, உங்கள் குருமார்களை காலையில் விழுந்து நமஸ்காரம் செய்து வந்தால் இந்த குருவின் பிரச்சனைகள் உங்களுக்கு குறையும். அதே சமயத்தில் செல்வம் செல்வாக்குகள் உங்களுக்கு பிரச்சனையாக தான் இருக்கும். ஜீவ சமாதி வழிபாடுகள் மிக நன்மைகள் கொடுக்கும். ஏதாவது ஒரு ஜீவ சமாதி சென்று வழிபட்டு வாருங்கள். வாழ்க்கையில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்கணும். இவை அனைத்துக்கும் ஒரே ஒரு பரிகாரம் என்னவென்றால், வாயை நீங்கள் மூடிக்கொண்டால் போதும். அமைதியாக கோபத்தை குறைத்து கொண்டு அமைதியாகவும் மௌனமாகவும் தற்போதைக்கு உங்களுக்கு 1 வருடம் வரைக்கும் இந்த 7.5 சனி, 1 வருடம் குரு பெயர்ச்சி முடிந்துவிடும். இருந்தாலும் கூட 7.5 சனி நடப்பில் இருப்பதால் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். அமைதியும் நிதானமுமே உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக எடுத்துச் செல்லும். 4ஆம் இடத்து குரு என்பது பெரிய விசேஷமாக சொல்ல முடியாது. அதே மாதிரி பெரிய பாதிப்பு என்றும் சொல்ல முடியாது. கணவன் மனைவியுடைய பிரச்சனை வரலாம், சந்தோஷங்கள் குறைகள் ஏற்படலாம், உடல் நலம் பிரச்சனைகள் ஏற்படலாம். எனவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்கப் செய்து கொள்வது நன்மையாக இருக்கும். புதிய காரோ வீடோ வாகனமோ வாங்குவதை தவிர்க்க வேண்டும்.
அப்படி வாங்குவதாக நிர்பந்தம் ஏற்பட்டால் உங்களுக்கு பொதுவாக உங்கள் ஜாதகத்தை ஒருமுறை ஆய்வு செய்து அதன் பின் வாங்கி கொள்ளுங்கள். அதே சமயத்தில் அதில் உள்ள ஆவணங்களை மீண்டும் ஒரு முறை சரிபார்த்து கொள்ளுங்கள். ஆவணங்கள் பிரச்சனை வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. கண்டிப்பாக நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் தான். மொத்தத்தில் உங்கள் ராசி எப்படி இருக்கிறது என்றால் ஓரளவு சுமாராகத்தான் இருக்கிறது தவிர பெரிய அளவுக்கு நன்மைகள் எதுவும் இல்லை. நன்றி, வணக்கம்.